2025 ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? இந்த வருஷம் ஆரம்பத்தில எனக்கு 50-50யா போற மாரி இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஸ்டார்ட்டிங்கில சந்தோஷம் இருந்துச்சோ, அது இல்லாம போன மாரி இருந்துச்சு. பட் அந்த வருஷம் முடியிறப்ப எனக்கு எல்லாமே ஈக்குவல் ஆன மாரி ஆயிட்டு, இந்த வருஷத்தில நான் என்ன பண்ணணும்னு நெனச்சேனோ, அத கரெக்ட்டா பண்ணேன். என்ன பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேனோ, அத முக்காவாசி நான் பண்ணவே இல்ல. அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸா தான் இருந்தது. அத தாண்டி நெறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். என்ன படிக்கணும்னு நெனச்சேனோ, அத படிச்சிருக்கேன். தூக்கம் இல்லாம நெறைய வேல பார்த்துருக்கேன். அதனால நான் நெறைய சக்ஸஸும் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில சக்ஸஸ என்னால் இப்போ சொல்ல முடியாது. பட் அதுக்கான ஒரு நாள் வரிசையில கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். என் ஃபேமிலிக்கான டைமை நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கான டைமை கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதை தாண்டி எனக்கான டைமையும் நான் நிறையவே கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. இதெல்லாம் தான் எனக்கு பெரிய சக்ஸஸாக இருக்குது. இந்த வருஷத்தில் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ நிறைய ஏர்னும் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வருஷமும் இதே மாதிரி இதை விட கொஞ்சம் பெட்டராக போனால் கூட ஓகே. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். டாடா பாய்.